வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 265. மனிதர் அறிவு உயர்ந்து வருகிறது என்பது தலைப்பு. மனிதருக்கு நாளுக்கு நாள் ஆராயும் மதிநுட்பம் உயர்கிறது. இதன் விளைவாய் மனிதரெல்லாம் பகையொழித்து பிணக்கு ஒழித்து மயக்கம் ஒழிந்தே வாழும் வழியை காண்பார். மனிதருக்கு அருள் வாழ்வே இயல்பென்றாலும் மாசு பல பொருள் துறையில் வளர்ந்ததாகும். மனிதருக்கு பொருள் துறையில் சிக்கலாற்றல் மனம் பண்பட்டு உயர்வாக வாழ்வார் காணீர். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே வரும் காரணத்தால் மனிதர்களது அறிவும் உயர்ந்து வருவதை காண்கிறோம். நாளுக்கு நாள் ஆராய்ச்சி செய்கின்ற அறிவினது ஆற்றல் அதிகரித்து கொண்டே வருகிறது. மனிதருக்கு எதையும் கூர்ந்து ஆராயும் திறன் அதிகரிப்பதன் விளைவாக மனிதர்கள் மனிதர்களை பகைக்க மாட்டார்கள், பிணக்கு கொள்ள மாட்டார்கள். மயக்கம் ஒழிந்த உயர் வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்வார்கள். பொதுவாக மனிதருக்கு அருள் வாழ்வு தான் இயல்பு. அருள் வாழ்வு என்பது அன்பும் கருணையுமாக ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் ஒற்றுமையாக வாழும் வாழ்க்கை தான் இயல்பு. ஆனால் ஏன் இன்று மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் என்று ஆராய்ந்தால் பொருள் துறையில் பல ஏற்றத்தாழ்வுகளை காண்கிறோம். அதன் விளைவாகத்தான் மனிதகுலம் இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொருள் துறையில் உள்ள சிக்கல்களை களைந்து உதவும் பொழுது மனிதரது மனம் பண்பட்டு உயர்வாக வாழ்வது இயல்பாக மலரும். அதை நீங்களே பார்க்கலாம். இது ஏதோ ஒரு மனிதர் அவர் விருப்பம் போல் சொல்கிறார் என்று எண்ண வேண்டாம். பொருள் துறையில் உள்ள சிக்கல்களை மட்டும் நீங்கள் களைந்து விட்டால் மனிதரது மனம் பண்பட்டு உயர்வாக வாழ்வதை காண முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.